அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க அந்த உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் 3/4 கப் அளவு கடலைப்பருப்பானது இதோட சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2-3 தண்ணியில் ஃபஸ்ட்டு இதை அலசி எடுத்துக்கலாம். 2-3 தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறம் இந்த பருப்பு ஊறின அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பருப்பை ஓவர் நைட் தான் ஊற விடுறேன். நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற விட்டாலே போதும். இந்த பவுலில் 1/4 கப் அளவு துவரம்பருப்பானது இதோட சேர்த்துக்கிறேன். துவரம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பருப்பு ஊறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இந்த பருப்பும் நான் ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு 2 ஓவர் நைட் நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் தண்ணியை நீக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி அரைக்க போகிறேன் அப்படின்னா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு பார்த்தீங்களா, அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச துவரம்பருப்பை சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் அளவு, வரமிளகாய் 3, உப்பு இதுக்கு தேவையான அளவு, 1 பிஞ்சு மஞ்சத்தூள். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு ஃபஸ்ட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பருப்பை எல்லாத்தையும் வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுக்கு பவுலில் மாற்றும் போதே தெரியும் எப்படி நம்மளுக்கு ரவை பதத்தில் குறைன்னு அரைச்சி வந்திருக்குன்ட்டு. எல்லாமே பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணுது அளவில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் அளவு இருக்கும். அந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துச்சு. அடுத்து கொத்தமல்லி கொஞ்சோன்னு இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபஸ்ட் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன பவுலாக உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதுதான். ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, அதுமாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. மீடியம் சைஸில் செஞ்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உள்ளே நல்லா வெந்து வரும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் ஃபஸ்ட்டு நான் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பருப்பையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். அது போக 2 உருண்டை பிடிக்கிற அளவு மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இட்லி சட்டியில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் இது ஒட்டாமல் வரும். அதுக்காக இட்லி தட்டில் எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒட்டி வச்சுருக்க உருண்டை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டு வைக்கிறது முன்னாடி தண்ணி இட்லி சட்டி நல்லா கொதிச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து வரும். பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே வேக விட்டு எடுத்துக்கலாம். இதேமாரி தான் அடுத்து இருக்க எல்லா உருண்டையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்குவேன். 10 நிமிஷம் வேக வச்சுருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நம்ம எடுக்கும்போதே நம்மளுக்கு உடையாமல் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் வேக வச்சு எடுத்தாச்சு. சூடாக நம்ம குழம்புல சேர்த்துடக்கூடாது. இது கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அந்த கடாயில் நல்லெண்ணெய் ஆனது
4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயானது நமக்கு சூடேறி வரட்டும். எண்ணெய் சூடேறிச்சு. கடுகு ஆனது 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு இதோடு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதோடு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயம் 2 பொரிஞ்சு வரும்போதே பெரிய வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுது அதையும், அதே மாதிரி பூண்டானது 4 பல் பூண்டு அதையும் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையுமே இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். இது லைட்டாக நம்மளுக்கு வதங்கி டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும், கலர் மாறக்கூடாது. அதனால் ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு வந்து வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியானது 2 மீடியம் சைஸ் தக்காளியானது இதோட நான் சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து கலந்து விட்டுக்கிறேன். தக்காளி இதில் வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு மசஞ்சு வரட்டும். அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை மசைய விட்டுக்கலாம். தக்காளி நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. மஞ்சத்தூளானது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் இதோடு சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளானது 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இதோடு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் இல்லாட்டினா சாம்பார் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள். உப்பு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வதங்கி வரணும். அதனால் 2 நிமிஷம் இதை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே எண்ணெயிலே வதங்கி வந்துடுச்சு. காரப்பொடிக்கு பதிலாக சாம்பார் பொடி சேர்த்துக்க சொன்னேன்ல, அந்த சாம்பார் பொடியோட ரெசிபி நான் ஏற்கனவே என்னோடய சேனல் இருக்குது. அதோட டிஸ்கிரிப்ஷன் வேணால் உங்களுக்கு வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு எண்ணெயில் வந்து வதங்கி வந்துடுச்சு. அடுத்து லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடும்போது இந்த மசாலாவோட வாடையும் சரி, அதே மாதிரி இந்த புளியோட வாடையும் சரி இதில் போய் நம்மளுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வரும். கொதிச்சிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கப்பில் வந்து 2.5 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 2வது கப் 1/2 கப் தண்ணி சேர்த்து ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வரும்போது நம்மளுக்கு புளியோட வாசனையும் போய் மசாலாவோட பச்சை வாசனையும் போய் நம்மளுக்கு வந்து வெந்து வரும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. நம்ம எடுத்து வச்சு பார்த்திங்கன்னா உருண்டையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்ச இந்த உருண்டையோட தண்ணியை வந்து இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த உருண்டையோட தண்ணி சேர்த்து கலக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். அதனால தான் மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு துருவிய தேங்காய் அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காவானது அரைச்சி எடுத்து வந்துட்டேன். குழம்பு கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நான் வச்சுருக்க தேங்காவானது அதை வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிக்ஸி ஜார் அலசினை அதில் வந்து தண்ணி பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அலசி அந்த தண்ணியவும் இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கிறேன். இதில் வந்து லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து கொதிக்கிற மாதிரி வரணும். அந்த சமயத்தில் நம்ம வச்சுக்க உருண்டையை சேர்த்துக்கலாம். குழம்பு நம்மளுக்கு கொதிச்சு வருது. அடுத்து நம்ம வச்சுக்க உருண்டையானது இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆறி இருக்குது. எல்லா உருண்டையும் நம்ம பார்த்து மெதுவாக சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து 2 நிமிஷம் மட்டும் இந்த உருண்டையோட குழம்புல நல்லா கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 10 நிமிஷம் அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக வந்துருச்சு. வேறொரு பிளேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதே பாருங்களேன், நம்மளுக்கு உருண்டையும் உடையாமல் செம்ம சூப்பராக வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுதுல்ல உருண்டை உடையாமல் எப்படி இருக்குன்ட்டு. இந்த உருண்டை நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா உருண்டை நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களா. உள்ளேயும் வந்து வெந்து செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எம்மியான டேஸ்டியான உருண்டை குழம்பு ரெடி ஆச்சு. நீங்களும் இந்த உருண்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.